அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் தொழுகையை பேணுவார்கள். யுகீமூனஸ் ஸலாத், தொழுகையை பேணுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். இப்போது இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்கள். குர்ஆன் சொல்லுகிறது, ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத். நபியே, நீங்கள் தொழுகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள். தொழுகையை பாழாக்குதல் என்றால் தொழுகையை விடுதலா? தொழுகையை மறந்து விடுவார்களா? தொழாமல் சென்று விடுவார்களா? ஒருபோதும் அல்ல. தொழுகையை பாழாக்குதல் என்றால் நபித்தோழர்கள் விளக்கம் சொன்னார்கள், தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவறி தொழுதல். எப்போது இன்று நம்மில் பலர் ஃபஜ்ரை தொழுகிறோம் சூரியன் உதயமானதற்கு பிறகு. ஆனால் எப்போது தொழ வேண்டும்? துஹரை எப்போது தொழுகிறோம்? அசரை எப்போது தொழுகிறோம்? மக்ரிப் இஷாவை எப்போது தொழுகிறோம்? எந்த நேரத்தில் எந்த இடத்தில் தொழ முடியுமோ அந்த நேரத்தில் அந்த இடத்தில் நாம் தொழுது கொள்கிறோம். இது அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்களுடைய தொழுகை அல்ல.